கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவரையும் இந்த புதிய ஆண்டில் வாழ்த்துகிறதை குறித்து மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த புதிய ஆண்டு உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமானதாக, பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்று உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறேன். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. கடந்த ஆண்டு இறுதியிலே இந்த வரங்களின் செயல்பாடுகளை குறித்த ஒரு சில வீடியோக்கள் நாம் பதிவேற்றம் செய்திருந்தோம். அதில் அந்நிய பாஷை குறித்து பல கேள்விகள் எழுப்பப்பட்டன. அதற்கு ஒரு சில பதில்களையும் நான் சொல்லியிருந்தேன். அங்கேயே புதிய ஆண்டில் இதை குறித்து நாம் விரிவாக பேசுவோம் என்பதை சொல்லியிருந்தேன். அதனால் இந்த ஆண்டிலே வரங்களின் செயல்பாடுகளை குறித்த பல வீடியோக்களை நாம் தொகுத்து வழங்கவிருக்கிறோம். இன்றைக்கு அதன் ஒரு படியாக ஒரு சகோதரரோ சகோதரியோ என்று எனக்கு தெரியவில்லை, அவங்க எழுதினதான கமெண்ட், அதிலிருந்து அவர்கள் சொல்லியிருக்கிற கமெண்ட்டை மையமாக வைத்து ஒரு சில பதில்களை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். முதல்ல அவங்க கமெண்ட்டை நம்ம வாசிச்சிடலாம். 1 கொரிந்தியர் 13:8 முதல் 10 வரைக்கும் உள்ள வசனங்களை முதல்ல அவங்க எழுதியிருக்கிறாங்க. வசனம் என்ன சொல்லுது? அன்பு ஒரு காலம் ஒழியாது, தீர்க்க தரிசனங்கள் ஆனாலும் ஒழிந்து போம், அந்நிய பாஷைகள் ஆனாலும் ஓய்ந்து போம், அறிவானாலும் ஒழிந்து போகும். நம்முடைய அறிவு குறைவுள்ளது, நம்முடைய தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது. நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போகும் என்று பைபிள் சொல்லுகிறது. தொடர்ந்து அவர் சொல்கிற கமெண்ட்டு, சபைகளில் மெய்மறைந்த நிலையில், அதாவது பரவச நிலையில் வாய்க்கு வந்ததை உளறிக்கொண்டு சொன்ன வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லுதல், இதை நாம் நிதானித்து பார்க்க வேண்டும். இது பரிசுத்த ஆவியானவர் மூலமாகவா அல்லது அசுத்த ஆவிகள் மூலமாகவா என்று பார்க்க வேண்டும். பிசாசும் ஒளியின் வேஷத்தை தரித்து கொண்டு மக்களை வஞ்சகம் செய்வான். நாம் இப்படிப்பட்ட மக்களை விட்டு விலக வேண்டும். இந்த கருத்தில் அவங்க பல கருத்துக்களை ஒன்றா இணைச்சி சொல்கிறாங்க. நிச்சயமாக இவர்கள் செசேஷனிஸ்ட் என்று சொல்லி அறியப்படுகிறதான அந்த ஒரு கொள்கையை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள். செசேஷனிஸ்ட் அப்படின்னா என்னென்னா, புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிற வரங்கள் அனைத்துமே முதல் நூற்றாண்டில் இந்த பைபிள் எழுதப்பட்ட அந்த காலங்களுக்காக கொடுக்கப்பட்டது. அதற்கு பின்பு அது தேவையில்லை, அது அப்படியே ஓய்ந்து விட்டது என்கிற கோட்பாடை வலியுறுத்தக்கூடியவர்கள். அதற்கு இவங்க பயன்படுத்தக்கூடிய பல வேத பகுதிகளில் ஒரு வேத பகுதி 1 கொரிந்தியர் 13:8 முதல் 10 வரைக்கும் உள்ள வசனங்கள். அதை தான் இவங்க சொல்லியிருக்கிறாங்க. இதில் அவர் அந்த 1 கொரிந்தியர் 13 நீங்கள் முழுவதும் வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அவர் 1 கொரிந்தியர் 12, 14, 13 இந்த 3 அதிகாரங்களுமே வரங்களை குறித்ததான செயல்பாடுகள் சபைகளில் எப்படி இருக்க வேண்டும் என்பது தான் அவருடைய கருத்து. அப்போ அந்த கருத்துக்கு இடைப்பட்ட ரீதியில் தான் அன்பை வலியுறுத்தி பேசுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் இது போன்ற பல விதமான பிரச்சனைகளுக்கு இடையில் அன்பை சொல்லுவது அவருக்கு புதிது அல்ல. இன்னொரு படி மேலே போய் சொல்லுவோன்னு சொன்னால், விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை குறித்து பேசும்போது கூட அங்கேயும் அதை குறித்த விஷயத்தில் அன்பு பெரியதா அறிவு பெரியதா என்கிற ஒரு கேள்வி அவர் கேட்டு அன்பை முக்கியப்படுத்துகிறார். இந்த பகுதியிலும் அவர் அன்பை முக்கியப்படுத்துகிறார். அன்பு ஒளிந்து போவதில்லை, மற்ற வரங்கள் ஒளிந்து போகிறதற்கு வாய்ப்பு இருக்கிறது, ஒளிந்து போகலாம், ஒளிந்து போகும் அப்படிங்கிறதான வார்த்தையை அவர் சொல்லுவதனுடைய அர்த்தம், அதில் அதனுடைய அந்த கான்டெக்ஸ்ட் முழுமையாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்போ அது ஒளிந்து போகும் என்கிற ஒரு கேள்வியையும் நாம் கேட்க வேண்டியிருக்கிறது. அதில் அவர் என்ன சொல்கிறாரு? நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒளிந்து போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ நிறைவு என்று அவர் சொல்லுகிறது எதை சொல்லுகிறார்? கீழே உள்ள வசனங்களில் அதற்கான பதில் இருக்கிறது. 11வது வசனத்தில் சொல்கிறார், நான் குழந்தையாக இருந்த பொழுது குழந்தையை போல பேசினேன், குழந்தையை போல சிந்தித்தேன், குழந்தையை போல யோசித்தேன். நான் புருஷனான போதோ குழந்தைகளுக்கு ஏற்றவைகளை ஒழித்து விட்டேன். அப்போ நான் புருஷன் ஆயிட்டேன், நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவன் ஆனேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரா? அப்படின்னா அது அல்ல. அடுத்த வசனத்தை சொல்கிறாரு, இப்பொழுது கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கிறோம், அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம்,
இப்பொழுது நான் குறைந்த அறிவுள்ளவன், அப்பொழுது நான் அறியப்பட்டிருக்கிறபடியே அறிந்து கொள்ளுவேன். அப்போ இவர் சொல்கிற அப்பொழுது என்பது எப்போ? இரட்சகர் இயேசு கிறிஸ்து சபையை, மணவாட்டியை திரும்ப தம்மோடு அழைத்து செல்லுகிற அந்த நாள், அதை குறித்து அவர் பிரசன்னமாகுதலின் நாள் என்று வேதம் சொல்லுது. அப்பந்தான் நிறைவானது வருகிறது. அந்த நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒளிந்து போம் என்பதுதான் சரியான வியாக்கியானமாக இருக்கும். அப்படியானால் இப்போ நாம் அவர் வந்துட்டாரா, அவர் திரும்பவும் அவருடைய வருகை வந்து விட்டதா அப்படின்னு கேட்டால் இல்லை. இப்பொழுதும் நம்முடைய அறிவு குறைவுள்ளதாகத்தான் இருக்கிறதா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக குறைவுள்ளதாகத்தான் இருக்கிறது. அப்படியானால் வரங்கள் இப்பொழுது எனக்கு தேவையா இருக்குதான்னு கேட்டால் நிச்சயமாக இப்பொழுது தேவையா இருக்கிறது. இதுலேயும் இன்னொரு விஷயத்தை கூட நம்ம சொல்லலாம். யோவேல் 2ஆம் அதிகாரத்தில் சொன்ன தீர்க்க தரிசனத்தை தான் அப்போஸ்தலனாகிய பேதுரு அந்த பெந்தெகோஸ்தே நாளிலே எழும்பி நின்று பிரசங்கம் பண்ணும் பொழுது சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். அவர் என்ன சொல்றாரு? தீர்க்கதரிசியாகிய யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே இது நடந்தேறுகிறது. கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களை அடைவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். என்னுடைய ஊழியக்காரர் மேலும் என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். இந்த இடத்துல சொல்லக்கூடிய வார்த்தை கடைசி நாட்களில். இதை எழுதினதான அந்த நபருக்கு நான் கேட்கக்கூடிய கேள்வி, கடைசி நாட்கள் என்பது எப்பொழுது? நான் வேதத்தை படிக்கிற வரைக்கும் நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னு சொன்னால், சபை துவங்கிய காலம் முதல் இரட்சகர் இயேசு சபையை அழைத்து செல்ல வரப்போகிற காலம் வரைக்கும் இருக்கக்கூடிய காலத்தை கடைசி நாட்கள் அல்லது கடைசி காலம் என்று வேதம் சொல்லுகிறதாக நான் புரிந்து கொள்ளுகிறேன். அப்படி கடைசி நாட்கள் என்பது இப்பொழுது என்று சொன்னால், கடைசி நாட்களில் தீர்க்கதரிசியாகிய யோவேல் சொன்னது அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்தில் நடந்து முடிந்து விட்டது. அந்த முதல் நூற்றாண்டோடு அது முடிந்து போய்விட்டது. இனி அது தேவையில்லை என்று சொல்லுவது எந்த வகையில் பொருத்தமானதாக இருக்கும்? ஒரு நிருபத்தில் பவுல் எழுதும்போது சொல்றாரு, நீங்கள் ரட்சிக்கப்பட்ட காலத்தை விட இப்பொழுது உங்களுடைய ரட்சிப்பு அதிக சமீபமாக இருக்கிறது அப்படின்னு அவர் முதல் நூற்றாண்டிலே தன்னுடைய வாழ்நாள் காலத்திலேயே கடைசி காலத்தினுடைய முக்கியத்துவத்தை அப்போஸ்தலனாகிய பவுலும் மற்ற அப்போஸ்தலர்களும் சொல்லி வைத்திருக்கிறார்கள். அப்படியானால் இன்றைக்கும் கடைசி நாட்களில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ கடைசி நாட்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், அந்த தீர்க்க தரிசன நிறைவேறுதல் நம்முடைய வாழ்வில் இருப்பதை குறித்து நாம் ஏன் ஐயப்பட வேண்டும்? நமக்கு அது இல்லாமல் போய்விட்டது, ஒளிந்து போய்விட்டது என்று எப்படி நாம் இந்த வசனத்தை சொல்ல முடியும் என்கிற கேள்வியை நீங்கள் உள்ளார்ந்து கேளுங்க. அப்போ இதில் என்ன நடக்குன்னா, அவங்க போட்டிருக்கிற லென்ஸு, அந்த லென்ஸ் என்ன சொல்லுது? இதிலெல்லாம் நிறைய பிரச்சனைகள் இருக்குது, நிறைய கான்ட்ரவர்சி இருக்குது. அப்போ கான்ட்ரவர்சியலாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அது இல்லைன்னு சொல்லிட்டு போனால் பிரச்சனை இல்லை. அப்போ அதற்கு இப்படி பவுல் சொல்லியிருக்கிறாரே, ஒளிந்து போகும், ஓய்ந்து போகும் அப்படிலாம் சொல்லியிருக்கிறாரே, அப்போ அது ஓய்ந்து போய்விட்டது. இதில் இன்னொரு கேள்வி கேட்கலாம். ஒளிந்து போகும், ஓய்ந்து போகும் என்று சொன்னவர் எப்போ அது ஒளிந்து போகும், எப்போ அது ஓய்ந்து போகும்? ஒரு குறிப்பிட்ட காலத்தை அவர் வேதத்தில் நிர்ணயம் செய்து வைத்திருக்கிறாரா என்கிற கேள்விக்கெல்லாம் இவர்கள் பதில் சொல்ல வேண்டியது அவசியம். சரி, அவர் கமெண்ட்ல 2வது என்ன சொல்றார் அப்படின்னா, பரவச நிலையில வாய்க்கு வந்ததை உளர்றாங்க, சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லுறாங்க, இதை இது சபைகளில் மெய்மறந்த நிலையில் அதை செய்கிறாங்க, இதை நாம் நிதானிக்க வேண்டும். இது பரிசுத்த ஆவியானவர் மூலமாகவா அல்லது அசுத்த ஆவி மூலமாகவா என்று பார்க்க வேண்டும். பிசாசும் ஒளியின் வேஷத்தை தரித்து கொண்டு மக்களை வஞ்சகம் செய்வான் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இப்போ இதற்கு நான் என்ன பதில் சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு கேட்டால், அதே 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தின் துவக்கத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த வரங்களை குறித்து பேசும் பொழுது 3வது வசனத்தில் விதமாக சொல்கிறாரு, தேவனுடைய ஆவியினாலே பேசுகிற எவனும் இயேசுவை சபிக்கப்பட்டவர் என்று சொல்ல மாட்டான் என்றும்
பரிசுத்த ஆவியினாலே அன்றி இயேசுவை கர்த்தர் என்று ஒருவனும் சொல்லக்கூடாது என்றும் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். இப்போ இதை எழுதின அன்பு நண்பருக்கு நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த அந்நிய பாஷை பேசுகிற யாராவது இயேசுவை சபிக்கப்பட்டவர் என்று சொல்லி இருக்கிறார்களா? இல்லை இயேசு கர்த்தர் அல்ல, நான் வேற எதையோ உன்னை கர்த்தர் என்று சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார்களா? அப்படின்னா நீங்கள் அதை நிதானித்து அது பிசாசனுடைய ஆவி கொடுத்தது அப்படின்னு சொல்லிடலாம். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நிலை எங்குமே இல்லையே என்கிற ஒரு கேள்வியை நீங்கள் யோசித்து பார்க்கணும். இன்னொரு வேத பகுதியை கூட நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். நமக்கு தெரிந்த வேத பகுதி லூக்கா சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் ஜெபத்தை குறித்து பேசும் பொழுது 9வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரைக்குள்ள பகுதியில், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். உங்களில் தகப்பனாயிருக்கிற ஒருவனிடத்தில் மகன் அப்பம் கேட்டால் அவனுக்கு கல்லை கொடுப்பானோ? மீனை கேட்டால் மீனுக்கு பதிலாய் பாம்பை கொடுப்பானோ? அல்லது முட்டையை கேட்டால் அவனுக்கு தேளை கொடுப்பானோ? இந்த இடத்துல நீங்கள் கவனிக்கக்கூடிய வார்த்தைகள், மீன் என்றால் பாம்போ, முட்டை என்றால் தேளோ. ஏன் அது முக்கியமான வார்த்தை அப்படின்னு கேட்டால், பின்பு வரக்கூடிய பகுதிகளில் சீசரை பார்த்து சொல்கிறார், சர்ப்பங்களையும் தேள்களையும் எடுக்கிறதற்கு உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன் அப்படிங்கிற. அப்போ அந்த சர்ப்பம் தேள் என்பது அடையாளபூர்வமாக பிசாசை குறிக்கிறது. அப்போ இவர் சொல்கிறாரு, சாதாரண உலக பிரகாரமான ஒரு தகப்பன் தான் பிள்ளையின் இடத்துல மீனை கேட்டால் பாம்பு கொடுப்பானா, முட்டையை கேட்டால் தேளை கொடுப்பானா அப்படின்னு சொல்லிட்டு 13வது வசனம் சொல்கிறாரு, பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது. ஐயா, நான் பொல்லாத நானே என் பிள்ளைகளுக்கு நல்லது தான் கொடுக்குறேன். மீன் கேட்டால் பாம்பு கொடுக்கறது கிடையாது, முட்டை கேட்டால் தேள் கொடுக்கறது இல்லை. அப்போ பொல்லாதவனாகிய நானே என் பிள்ளைக்கு நல்லதை கொடுக்க அறிஞ்சிருக்கும்போ, பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அவர் பரிசுத்த ஆவியை கொடுக்கிறது நிச்சயம். அவர் தேளை கொடுக்க மாட்டார், அவர் பாம்பு கொடுக்க மாட்டார். அப்போ அந்நிய பாஷையில் பேசக்கூடிய ஒவ்வொருவரும் அப்போ பரிசுத்த ஆவியானவர் அருளப்பட்ட அவருடைய அருளின்படியே தான் நாங்கள் பேசுகிறோம் என்பதை நாங்கள் நம்பும் பொழுது அதை நீங்கள் எப்படி அசுத்த ஆவிக்கு ஒப்பிட முடியும்? புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து செய்த அற்புதத்தை பரிசேயர்கள் இவன் பெயல்செபூலினால் பிசாசுகளை துரத்துகிறான் என்று சொன்னார்கள். அப்போ இயேசு சொன்னார், மனுஷகுமாரனுக்கு விரோதமாய் சொல்லப்படுகிற பாவம் மன்னிக்கப்படும், ஆனால் பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் சொல்லப்படுகிற பாவம் ஒரு காலமும் மன்னிக்கப்படாது என்று அவர் சொன்னார். இன்னைக்கு நீங்கள் இப்படி எழுதி இருக்கிறதுனால நீங்கள் பரிசுத்தாவிக்கு விரோதமாய் பாவம் செய்கிறீர்கள் என்று துணிகரமாய் நான் சொல்ல மாட்டேன். உங்களைப் போல பிசாசினால் பேசுகிறார்களா என்று சோதித்து பார்க்க வேண்டும் என்று நான் துணிகரமாய் பேச மாட்டேன். இதற்கான விளக்கத்தை நான் இங்கே கொடுக்கிறேன். தொடர்ந்து அவர் எழுதும் பொழுது, நாம் இப்படிப்பட்ட மக்களை விட்டு விலக வேண்டும். இதைத்தான் நான் ஆரம்பித்ததுடைய நோக்கமே இதுதான். அநேக பெந்தகோஸ்தே அல்லது ஆவியின் நிறைவை நம்பி அதை ஏற்றுக்கொண்டு அதை தங்களுடைய அனுதின வாழ்க்கையில் செயல்படுத்த விரும்புகிற பரிசுத்தவான்களை அவர்களுடைய மனநிலையையே கேள்வி கேட்கக்கூடிய நிலையில், பிரிவினையை ஏற்படுத்தக்கூடிய நிலையில் இன்றைக்கு அநேகர் எழும்பி பேசி கொண்டிருக்கிறார்கள். ஆவியானவருடைய வரங்களோ ஆவியானவருடைய செயல்பாடுகளோ சபையில் பிரிவினையை கொண்டு வர வேண்டும் என்று கொடுக்கப்பட்டது இல்லை. 1 கொரிந்தியர் 12 முதல் 14 வரைக்கும் உள்ள வசனங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால், அதனுடைய ஆவியானுடைய வரங்களின் நோக்கம் சபையை கட்டி எழுப்ப வேண்டும் என்பதுதான். தொடர்ந்து இன்னொரு பதிவில் இன்னும் சில விளக்கங்களோடு கூட உங்களை நான் சந்திக்க விரும்புகிறேன். அது வரைக்கும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.